ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சா வீடு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு கொழுக்கட்டை செஞ்சேன். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக ஒரு கொழுக்கட்டை செஞ்சேன். அது என்ன செஞ்சேன் அப்படின்றத உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். இட்லி அரிசியில் ஒரு ஸ்வீட் கொழுக்கட்டை செஞ்சேன். அதை எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். இந்த அரிசியில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இட்லி அரிசி நான் மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பை எடுத்து நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிட்டு அதை ஃபேன் காற்றுல போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். நல்லா ஆறவும் நம்ம கையில் அரிசி ஒட்டாதபடி எடுத்து வச்சுக்கிட்டு அதை மிக்சியில் நைஸாக அரைச்சிடணும். அரைச்சி அதை ஒரு பவுலில் கொட்டிக்கிட்டேன். பாருங்கள், இந்த பதம் தான் இருக்கணும். நல்லா நைஸாக அரைச்சி ஒரு பவுலில் கொட்டி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுக்கிட்டு அந்த மெஷர்மெண்ட்டு கப்லேயே ஒரு 3/4 கப்பு வெல்லம் போட்டுக்கிட்டேன். இதுக்கு தேவையான அளவு வெல்லம் போட்டு அதை காய்ச்சிக்கிட்டேன். பாகுபதம்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் வெல்லம் கரைஞ்சா போதும். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி தேங்காய் நம்ம கட் பண்ணி சேர்த்து இந்த மாதிரி நெய்யில் வதக்கி போட்டோம் அப்படின்னா கொழுக்கட்டை சாப்பிடையில் கடிப்படையில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இந்த வெள்ளை கரைசலை நல்லா வடிகட்டி நான் ஊற்றிக்கிட்டேன். அந்த கொழுக்கட்டை மாவில் இந்த இட்லி மாவில் நம்ம கொழுக்கட்டை செஞ்சோம் அப்படின்னா நம்ம 2 நாளாக இருந்தாலும் வச்சு கூட சாப்பிடலாம், அவ்வளவு சாஃப்டாக இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு தடவை நான் செஞ்சு ஆல்ரெடி ஒன் டைம் நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு நான் வெல்லத்தை சேர்த்து இது பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போடணும். ஏன்னா நம்ம வெல்லம் போகிறனால உப்பு போட்டோம் அப்படின்னா அந்த சுகரை நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். அதிலே ஒரு அரை ஸ்பூன் தேங்காய் தூள் ஏலக்காய் தூள் போட்டுக்கிட்டேன். அப்புறம் நம்ம நெய்யில் வதக்குனா தேங்காவையும் போட்டு நல்லா எல்லாத்தையும் கிளறிட்டு பாருங்கள், உருண்டை பிடிக்கிறதுக்கே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் மாவு. நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி இட்லி அரிசியில் கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்யலாம் அப்படின்னு தான் நான் செஞ்சு பார்த்தேன். நான் எந்த ஒரு பொருளுமே டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி நான் எப்போயுமே என்னுடைய திங்கிங் இருக்கும். அதை நான் செஞ்சு பார்த்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் எப்போயுமே நான் வெளியில் வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். அப்படி தான் இன்றைக்கி நான் இந்த கொழுக்கட்டை செஞ்சேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் பசங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கிச்சா வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், நான் இப்போ கொழுக்கட்டை எடுத்து வச்சுட்டேன். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் கொழுக்கட்டை நல்லா வெந்துடும். பிக்கிறதுக்கே நல்லா அவ்வளவு சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் அவ்வளவு சாஃப்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்போதுமே நம்ம ஒரே மாதிரியே நம்ம செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாவில் நம்ம செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம்னா அது நல்லாயிருக்கும்.